வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சொமட்டோ விஜய். கடன் கடன் என்பது எல்லார் தலையிலையும் கடன் உள்ளது. கடன் இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. ஆனால் கடன் தொல்லையால் நிறைய அவஸ்தைக்குள் உள்ளாகும். இப்போ நம்ம அந்த கடத்திலிருந்து எப்படி விடுபடுவது என்பது ஒரு சின்ன விதிமுறை. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒருத்தர் இன்றைக்கி கடன் கொடுக்கணும், ஒருத்தருக்கு நாளைக்கு கடன் கொடுக்கணும், அந்த வந்த வட்டியோ இல்லைன்னா அசலோ கொடுக்கணும் அப்படின்னா அவங்களோட பணம் இருக்காது, எந்த ஒரு சோர்ஸும் இருக்காது, வர்றதுக்கு பணம் இருக்காது, கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு எந்த வகை உங்கள்கிட்ட எதுவும் இல்லை. என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டதுனால எதுவுமே நடக்க போகுது கிடையாது. சரிங்களா? நாளை மறுநாளோ நாளை 10 மணிக்கோ 11 மணிக்கு தான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இன்றைக்கு நைட்டு நிம்மதியாக அதை விட்டு தூங்குங்க. இன்றைக்கி தூங்குங்க, நாளைக்குள்ளது நாளைக்கு அப்படின்னு நினைங்க. சரிங்களா? கடவுள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கடன் அடைக்கோ இல்லைன்னா நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கோ கண்டிப்பாக நீங்கள் என்னால் முடியல இப்படி தரேன் அப்படிங்க, கண்டிப்பாக முடியும். மனசை ஒருநிலைப்படுத்தினா ரொம்ப படுத்தாதீங்க. கடன் கண்டிப்பாக நாளைக்கு கழுத்தை நெரிக்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்க தான் போகிறாங்க. பணம் கொடுக்கறதுக்கு வழியே கிடையாது. ஏன் நீங்கள் கவலைப்பட்ட உடனே அந்த பணமோ இல்லைன்னா யாரும் தரப்போது கிடையாது, தீர்க்க போதும் கிடையாது. இன்றைக்கு ஒரு நாள் நைட்டு இருக்குது, சந்தோஷமாக இருப்போம். சரிங்களா? இப்போ நம்ம மதியம் இருக்கோம் இல்லைன்னா சாயந்தரம் இருக்கோம் அப்படின்னா நல்லா சாப்பிடுங்க, நிம்மதியாக இருங்க. நாளைக்கு தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். நாளைக்குள்ளது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கு பயம் இல்லாமல் என்ன செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நைட்டாகவும் நல்லா தூங்குங்க, கடவுள் மேலே பாரத்தை போட்டு தூங்கிடுங்க. ஓகேங்களா? மறுநாள் காலையில் பாருங்கள், உங்களுக்கு ஏதோ ஒரு வீடியோ கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஒன்று பணம் கிடைக்கிறதுக்கு ஏதோ ஒரு யாராவது உதவி பண்ணுவார்கள், இல்லைன்னா அதை சமாளிக்க திறன் உங்களுக்கு இருக்கும். இல்லை என்றால் கேட்கக்கூடியதவங்க நீங்கள் சொன்னீங்கன்னா, கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பார்கள். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நிலைமை மாறும். ஓகேங்களா? இது நார்மலாக நீங்கள் என்ன செய்யுங்க, ஒருநிலைப்படுங்க, மனசை அப்படி விட்டுட்டு நம்ம தூங்குங்க. சரிங்களா? இது எல்லாரையும் தூங்க முடியாது. ஓகேங்களா? நிம்மதி தூங்க முடியும். இதுக்கு ஒரு பயிற்சி இருக்குது. சரிங்களா? எப்போனாலும் பண்ணலாம். ஓகேங்களா? என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அப்படி மூச்சை லைட்டாக 1 2 3 அப்படின்னு இழுங்க. மூச்சை 1 அப்படி ஒரு 10 தடவை எண்ணிக்காங்க. எவ்வளோ முடியுதோ உங்களால் மூச்சை உள்ளே இழுத்த மாதிரி விடுங்க. இப்போ உள்ளே வச்சுருக்கேன் நான் மூச்சை, அதே மாதிரி மூச்சை வெளியே விடுங்க. அதே மாதிரி ஒரு நான் 10 தடவை உள்ளே இருக்கேன், அதே மாதிரி பற்றி சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ பேசுறதுலேயே வெளியே வந்துட்டு எவ்வளோதான். உங்கள் மூக்கு வழியாக என்ன செய்யுங்க, உங்களால் எவ்வளவு உரிய முடியுமோ காற்றை உரிங்க. அப்படியே உரிங்க. 1 2 3 4 அதே மெல்ல இது பண்ணுங்கள். அப்போ 1 2 3 4 5 6ன்னு சொல்லுங்கள். ஒரு 10 தடவை சொல்லிங்க. 10 குறைஞ்சாலும் பரவாயில்ல, ஒரு 5 தான். ஏன்னா எல்லாத்தையும் 10 15 20ன்னு சொல்ல முடியாது. எவ்வளவு சொல்ல முடியுதோ உட்காருங்க. ஒரு 2 செகண்டு 3 செகண்டு மூச்சை அப்படியே நிப்பாட்டிக்காங்க. அப்படி 10 செகண்டு 10 எண்ணுனதுக்கப்புறம் அப்படி மூச்சை நின்றுக்காங்க. அப்படி நின்றுக்கிட்டீங்கன்னா மூச்சு வெளியே வராது. உங்களுக்கு ஒரு சர்க்குலேஷன் சர்க்குலேஷன் நடக்கும். ஒரு அதுவும் ஒரு 5 செகண்டு 3 செகண்டோ 10 செகண்டோ நீங்கள் உள்ளே அடக்கி வச்சுக்காங்க. முடியலன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வெளியே விடுங்க 10 செகண்டு. சரிங்களா? வெளியே விடுறது நீங்கள் 5 செகண்ட் விட்டாலும் ரொம்ப நல்லது. 5 செகண்ட் உள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, 10 செகண்ட் விட்டாலும் பிரச்சனை கிடையாது. இவ்வளோதான். இதை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். ஒரு தடையோ 2 தடையோ உங்களால் எவ்வளோ தடை முடியுதோ, எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அளவு உங்கள்கிட்ட ஒரு பவர் வரும். உங்கள் கடன் அடைகிறதுக்கு உங்கள் பேச்சை கேட்பாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் சரி. இப்போ எதிரிகள் வராங்க, பணத்தை கேட்க வராங்கன்னா ஏதாவது ஒரு காலாவாசம் கேட்டீங்க, இல்லைன்னா உண்மையாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா கண்டிப்பாக அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு காலாவாசம் தருவாங்க. அது மாதிரி இதை பண்ண ஆரம்பித்த உடனே உங்களுக்கு பண வரவு எப்படிலாம் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஞான உதயம் வரும். அதை வச்சு நீங்கள் மணி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். இது ஒரு தியான வகையில் உள்ள சார்ந்தது. ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்தில் மூச்சு உள்ளே இழுத்து அடக்கி திரும்ப வெளியே விடணும். அதுக்கு சிரமமானது. அதனால் முடிஞ்சால் பண்ணுங்கள். முடியலை அப்படின்னா இந்த பயிற்சி பண்ணாதீங்க. அடுத்த ஒரு பயிற்சி சொல்லித்தரேன் சிம்பிளாக, அந்த பயிற்சி பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகேங்க.
இது பிடிச்சிருந்தா உங்களுக்கு பண்ணி நீங்கள் செய்து பார்த்து இதன் பலன் கிடைத்திருந்துச்சுன்னா உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் மற்றவர்களும் சொல்லுங்கள். ஓகேங்களா? சொல்லி இந்த தியானத்தையோ இல்லைன்னா வசியம் பண்ணுறதையோ ஹிம்னாடிசம் மனவசியம் இதோட சேர்ந்தது தான் இது. நம்ம நாட்டில் உள்ளதை அப்படியே வளருங்க. சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம். இப்படிக்கு உங்கள் சுகி விமல்.